சார், இந்த பிஎம்ஸ்ரீ திட்டம் மட்டுமல்ல, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பணம் அப்படின்னு அவங்க சொன்னதுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ இந்த 2021-26க்கு பணம் வந்து சமகிரக சிக்ஷாக்கு கீழே கொடுக்கும் பொழுது அவர்கள் அப்ஜெக்டிவ் சொன்னாரு. இதற்கு முன்னால பேசிய அந்த திமுக நண்பர் வந்து ஒரு அப்ஜெக்டிவ மட்டும் சொல்லிட்டு விட்டாரு. அதற்கு பிறகு ரொம்ப தெளிவா அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபோக்கஸ்டு குரூப், பிசிக்கலி மென்டலி சேலஞ்சு இன்டகிரேட்டட் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதுக்கு பணம் யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா லாங்குவேஜ் டீச்சருக்கு நியூமரசி லிட்ரசி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக. ஏன் அப்படின்னா ஏசர் ரிப்போர்ட் 2024 இந்த வருஷம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெளிவந்தது. இவர்கள் தொடர்ந்து யூபிய பாருங்க, பீகார பாருங்கன்னு சொல்றாங்க இல்லையா? நான் சொல்றேன், இதே தமிழ்நாட்டை பாருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதற்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரையே நம்மள கம்பேர் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன். இந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்கிறது தமிழகம் உட்பட ஒரு எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல. ரெண்டாவது ஒண்ணு சொல்லணும், இந்த ஏசர் அமைப்பை உருவாக்கியதே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 2001. ஓகேங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. இது இவர்கள் பீரியட்ல கொண்டு வந்தது இல்ல. அந்த ஏசர் சொல்லுது அந்த கல்வியினுடைய வளர்ச்சி